மாட்டேங்கிற? காலையில இருந்து வாசலுக்கும் வீட்டுக்கும் நடந்துகிட்டே இருக்கியே, என்ன டீ? ஐயோ மம்மி, சும்மா இருக்கியா? பேசாத. நானே டைம் ஆயிட்டுன்னு இருக்கேன். அப்பாக்கு வட கால் பண்ணி பண்ணி பாக்குறேன். என்னடா இவ்வளவு லேட் ஆகுதுன்னு பார்த்தா நீ வேட சும்மா இரு. எதுக்குடி உங்க அப்பாக்கு கால் பண்ண? என்னன்னு சொன்னா தானே தெரியும். நீ பிசாட்டி வீட்டுக்குள்ளேயும் உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க. எதுக்கு இப்போ உங்க அப்பா கால் பண்ண? ஏய், என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? சும்மா இரு மம்மி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு என்ன பிரச்சனை? சொல்ல போறியா இல்லையா? உங்க அம்மா கறி கேக்குற, அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. நான் கேக்குறேன், அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. வீட்டுக்கும் உள்ளேயும் வெளியும் குட்டி போட்ட பூனையாட்டம் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு அலையுதியே, என்ன டீ? யார் வரா? சும்மா எடுங்காச்சு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நகர்ந்து போங்க. நானே டைம் ஆயிட்டேன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வேற குறுக்கால வந்து நின்னுக்கிட்டு. ஏமா, இங்க ஜான்சிங்கிறது யாரு? நான் அங்கிள், டெலிவரிக்காக வந்திருக்கீங்களா? உள்ள கொண்டு வாங்க. என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? அப்பா, கம்ப்யூட்டர், டேபிள் எல்லாம் வந்திருக்கு. மொத்தமா உள்ள கொண்டு வந்து இறக்கிறப்பா. உள்ள வாங்க, உள்ள கொண்டுட்டு வாங்க. எங்க அப்பா வரலையா? உங்க அப்பா பின்னாடியே வரதா சொன்னாருமா. சரிங்க அங்கிள், நீங்க உள்ள கொண்டு வாங்க. சரிங்க பாப்பா. ஏடி, என்னடி இதெல்லாம்? ஏய், என்ன? சும்மா எடுமா, அப்புறமா சொல்றேன். நகர்ந்து போ. இம்மா பாப்பா, எல்லாம் செட் பண்ணிட்டேன். சரியானு பாத்துக்கோ. நான் கிளம்பட்டா? ஓகே அங்கிள், தேங்க் யூ. வரேம்மா. சரி அங்கிள். அப்பா, ஏ குட்டி, இது என்னது ஜி? ஏடி, எல்லா பொருளையும் வாங்கி எங்க ரூம்ல அடிக்கிறியே, எங்களுக்கா? இது நான் படிக்கிறதுக்கு. இருந்ததுல இந்த ரூம் தான் கொஞ்சம் நல்லா பெரிய ரூமா இருந்துச்சு. அதான் இங்க செட் பண்ண சொன்னேன். இங்க பாடாச்சி, இன்னையில இருந்து நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் படிச்சு முடிச்சிட்டு வெளிய வந்த பிறகுதான் நீ உள்ள வரணும், சரியா? அப்பா, நல்ல தண்டி இருக்கு. இந்த சேர்ல உட்கார்றதுக்கு நல்ல சொகுசா இருக்கு. ஏடி, இந்த பொட்டியில படம் போட முடியுமா? புது படமா ஏதாவது இருந்தா போட்டு விட்டுட்டு செத்த நேரம் பாக்குறேன். எங்க அப்பா எனக்காக கம்ப்யூட்டர் வாங்கி தந்திருக்கு. நீ படம் பார்க்க போறியா? பேசாம போடியா? என்னமா வருது? நீ தான் எங்க அப்பா கிட்ட பேச மாட்டல, எங்க அப்பா கிட்ட சண்டை இல்ல, பின்ன படம் பார்க்கறதுக்கு மட்டும் கிளம்பி வந்துவியோ? சண்டை இல்ல, ஒரு மண் இல்ல. அதெல்லாம் உங்க ஆத்தாளுக்கு ஏண்டிக்கிட்டு பேசும்போது. இப்போ உங்க அப்பா தான் இங்க இல்லல்ல. எடி, ஏதாவது படம் போட சொல்லிட்டு போட்டு விடுட்டி. என்ன ஜான்சி, என்ன பழக்கம் இது? அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு வாங்கியிருக்க. சும்மா எடுமா. அப்ப நீ வாங்கி கொடு. நீ வாங்கி தரலன்னா நான் எப்படி படிக்க முடியும்? அதான் அப்பா வாங்கி தந்தாரு, அப்பாட்ட வாங்கி கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? வர வர ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இதோட நிப்பாட்டிக்க. என்னம்மா இப்படி பேசுற? இனிமேதான் எனக்கு இன்டர்நெட் தேவை இருக்கு. அப்பதான் எல்லாம் சர்ச் பண்ணி படிக்க முடியும். இன்டர்நெட்டுக்கு பணம் போடுமா? இம்மா, நல்ல ஆஃபரா ஏதாவது இருக்காங்களான்னு பாரு. அதுல நீ ஃபோன் கனெக்ஷனோட இன்டர்நெட்டும் எடுத்துரு, சரியா? எனக்கு மாசத்துக்கு எப்படியும் ஒரு 500 ஜிபியாவது தேவைப்படும். அதனால நீ பெரிய பிளானா போடு, சரியா? பேசாம அன்லிமிட்டெட் போட்டுமா. அதான் எனக்கும் ஈஸி, உனக்கும் ஈஸி. உனக்கும் தேவைன்னா நீ இன்னும் சர்ச் பண்ணிக்கலாம். ஆச்சி கூட படம் பார்க்கணும்னு சொல்லுது. அப்போ நெட் இருந்தா தானே படம் பார்க்க முடியும். அதனால அன்லிமிட்டெட் பிளானுக்கு போயிடுமா. அப்பா, இந்த குட்டி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. அது என்னட்டி அன்லிமிட்டெடுக்கு பிளானு? அதான் ஆச்சி, இன்டர்நெட் எவ்வளவு நாளும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீ இப்போ ஃபோன்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் பார்க்குற, அப்புறம் ஃபோன்ல பாட்டு கேட்குற, அப்புறம் படம் பார்க்குற, அப்புறம் கம்ப்யூட்டர்ல படம் பார்க்குற, எல்லாம் பண்ணிக்கலாம். மாசத்துக்கு நம்ம வரமுறை கணக்கு இல்லாமல செலவு பண்ணிக்கலாம் நெட்டை. அதுக்கு மொத்தமா ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். அதுதான் அன்லிமிட்டெட் பிளான். டி, ரொம்ப ஓவரா தான் பேசிட்டே. இங்க பாரு, நாங்களாம் இன்டர்நெட் வச்சுக்கிட்டு தான் படிச்சோமோ. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இருக்கிறத வச்சு படிச்சா போதும். அம்மா, உன் கால வட எங்க கால வட? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. அதுவும் இல்லாம எங்களுக்கு டூர் பிளான் வேற இருக்கு. அதுக்கும் நீ 15,000 பே பண்ணணும் தெரியுமா? அது போக இன்னும் 2 கிளாஸ் வேற இருக்கு. அதையெல்லாம் நான் அட்டெண்ட் பண்ணணும்னு இருக்கேன். சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ஏடி, இருக்கிற கிளாஸ் எல்லாம் போயிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வர. அதுல இன்னும் 2 கிளாஸ் இங்கேயே. அது என்ன கிளாஸ் டி? ஒன்னு டிராயிங் கிளாஸ், இன்னொன்னு டான்ஸ் கிளாஸ். 2 கிளாஸும் நான் அட்டெண்ட் பண்ண போறேன். ஒழுங்கா பே பண்ணதுக்கு உன் மவட சொல்லி பே பண்ண சொல்லு. ஏடி மகா, அவ தான் ஆட போறேன்னு சொல்றாள்ல. என் அப்பா இருக்கானே, எனக்கும் ஆடணும்னு அம்புட்டு ஆசை. ஆடுன காலை தரிச்சு போடுவான்பா. கட்டுன புருஷனாவது நம்மள ஆட விடுவான்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாட்டை போட்டுட்டு ஆடிப்புட்டேன். உன் அப்பன் அவ்வளவுதான், வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சானே குதி. அப்பா நாட்டியக்காரி, குடும்பத்தை கெடுக்க வந்துட்டானு என் மாமியா வேற கொஞ்ச நெஞ்ச பேச்சா. அதோட எல்லாத்தையும் ஒத்தி வச்சேன். என் பேத்தியாவது அவ விரும்பினபடி ஆடிட்டு போறா. ஏடி, அவ ஏதோ ஒரு அன்லிமிட்டட் என்னமோ சொல்லுதாளே, அதையே போட்டு விட்டுரு.
அவ மனம் போல எல்லாத்தையும் பார்க்கட்டும். நானும் அப்பப்ப படம் பார்த்துக்கிடுவோம்ல, சீரியலும் சில சமயம் வெளியே கடைக்கு போயிட்டு வந்தோம்னா முடிஞ்சு போயிருது. இதுலனா லேட்டானா கூட பார்த்துக்கலான்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுவேன். அண்ணா கட்டி வாயை முடிக்கிட்டு சும்மா இருமா. மாசம் 3000 ரூபாய் எவன் கட்டுறான்? 3000 கொருவாயா? ஏ அப்பா, ஏடி இதுக்கே 3000 கட்டினா எப்படி கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகுமா? அது உன் மாவனுக்கு தெரியணும், உனக்கு தெரியணும். இங்க பாடாச்சி, என்னாலலாம் இன்டர்நெட் இல்லாமலாம் இருக்க முடியாது. இங்க பாடு, ஒண்ணு என்னை எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் அங்க இஷ்டம் போல இருந்துக்குவேன். இல்ல என் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யுங்க. எது சரின்னு நீங்களே பாத்துக்கோங்க. ஏட்டி மகா, பேசாம இந்த குட்டிய அங்கேயே அனுப்பிட்டா என்ன? ஏட்டி அது பண்ற செலவெல்லாம் நம்மளால செலவழிக்க முடியுமா? அதுங்கு இதுங்கு இன்டர்நெட்டுங்கு என்னமோ அன்லிமிட்டெட் பிளானுங்கு, நம்மளுக்கு எங்கிட்டி நம்மளால முடியுமா? நானே உன் அப்பன் கொடுக்குற 40,000 ரூபாயை வச்சு இந்த குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதில் உன் அக்காக்காரி வந்து மாதம் 5,000 ரூபா பிடுங்கிட்டு ஓடி போயிட்டா. நீ வேற இவளை கூட்டியாந்து இங்கே உட்கார வச்சிருக்க. திங்க உங்கன்னா செலவு பண்ண முடியும், இம்புட்டு செலவையும் நம்ம எப்படி பண்ண முடியும்? ஏடி இந்த பொருள் எல்லாம் எவ்வளவு இருக்கும்? ரொம்ப முக்கியம். வாயை முடிக்கிட்டு சும்மா இருமா. இது அவர் போட்ட பிளானா தான் இருக்கும். வேணும்னே என்னை கிளப்புறதுக்காக இந்த வேலையை பார்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாட்டி, அவர் வேலையா தான் இருக்கும். ஆனா என்ன செய்யறது, இந்த குட்டி தான் அது இதுன்னு என்னெல்லாமோ கேட்கறாளே, அதெல்லாம் நாம செலவழிக்க முடியுமா? என்ன பேபி, கம்ப்யூட்டர்லாம் எப்படி இருக்கு? டாடி கம்ப்யூட்டர்லாம் ஓகே, சும்மாவே இந்த வீடு ரொம்ப ஹீட் ஆகுது. இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணா இன்னும் ஹீட் ஆகுது. அப்போ ஏசி வேணும்பா. ஏசி தானே போட்டுருவோம். ஏன் செல்லத்துக்கு இல்லாமல 1.5 டன் போதுமா இல்ல 2 டன் போடணுமா? இந்த ரூமுக்கு எவ்வளவு பெரிய ஏசி போடணுமோ அதை போடுங்கப்பா. என் செல்லத்துக்கு 2 டன்னாவே போட்டுருவோம். ரொம்ப கோவமா இருந்தா ரொம்ப ஹீட்டா தான் இருக்கும். நீங்க பாருடி, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. ஏய், ஏசி இல்லாம உன்னால இருக்க முடியாதா? எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, நான் ஏன் ஏசி இல்லாம இருக்கணும்? இப்பா இங்க பாருங்கப்பா, ரொம்ப டார்ச்சரா பண்றாங்க. என்னால ஃப்ரீயாவே ஒர்க் பண்ண முடியல, ஃப்ரீயா படிக்க முடியல, ஃப்ரீயா இருக்க முடியல. எனக்கு ஸ்பெஷலா ஒரு வீடு தந்துருங்க, நான் அங்க கூட இருந்துக்குவேன். ஜான்சி, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத, அப்புறம் அடிச்சிருவேன் பாத்துக்க. மகா, நீ சும்மா இருக்க மாட்டேன். அவ அப்பாட்ட அவ கேக்குறா, உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு பிடிக்கலனாலும் நீ வாயை முடிக்கிட்டு இரு. என்னம்மா நீயும் இப்படி பேசுற? இந்த குட்டி நல்லா தானே கேக்குது, குளு குளுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுது, இருந்துட்டு போகுது. உனக்கு என்ன வந்துச்சு? இப்பா இன்டர்நெட் கனெக்ஷன் எப்பப்பா வரும்? எனக்கு இன்டர்நெட் வந்தாதான் நான் படிக்கவே முடியும் தெரியுமா? நீங்க இன்னைக்கே அரேஞ்ச் பண்ணி தரீங்களா, இல்ல இப்பவே எனக்கு அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? இப்பவே அரேஞ்ச் பண்ணி தரேன், உனக்கு இல்லாமல. தேங்க்ஸ்ப்பா. இங்க பாருடி, நீ ஒண்ணுனா இங்க வாங்கி உட்கார்றதுக்கு பேசாம அங்க போய் உட்காந்துக்கோ. நானும் போலாம் தான் மம்மி நினைக்கிறேன். நீ வந்தனா சேர்ந்து போவோம். நான் தனியா போறதுக்கு சங்கடமா இருக்கு தெரியுமா? சரி வாங்க போவோம். நீ ஏதோ Dress கேட்டியே, அதை நான் வாங்கி தரேன் வா. என்னடி Dress கேட்ட? என்ன Dress கேட்ட? சும்மா ஏடு மம்மி, ஏன் மம்மி டார்ச்சர் பண்ற? அது எங்க ஸ்கூல்ல ஃபேஷன் ஷோ அரேஞ்ச் பண்றாங்க, அதுக்காக Dress கேட்டேன் தெரியுமா? இடி அந்த Dressக்கு 2000 ரூபாய் போதுமா? நானே தரேன், போய் வாங்கிக்கோ. நீ கொடுக்குற 2000 ரூபாய்க்குலாம் வாங்க முடியாது, அது 25,000 தரியா? மகா 25,000ங்கறாளே, அப்படின்னா எவ்வளவு விட்டி? அம்மா உன் பேத்தி ஆகாயத்துக்கும் பூமிக்கு குதிப்பா. அவ சும்மாவே அது வேணும் இது வேணும்பா. அதுல 25,000 ரூபாய்க்கு அம்மனிக்கு துணிமணி வேணுமா? ஏ அப்பா, 25,000மா? ஒரு நாள் கூத்துக்கு 25,000 தேவையாட்டி? என் செல்லத்துக்கு 25,000 என்ன 2 லேக்லயும் நான் வாங்கி தருவேன். வா செல்லம், நம்ம போவோம். தேங்க்ஸ்ப்பா. பாய் மம்மி, பாய் ஆச்சி. பாய் பாய். ஏடி இந்த ஏசி சொன்னியே, அத மறக்காம இன்னைக்கு மாட்ட சொல்லிரு, சரியா? சரியாச்சி, பாய் ஆச்சி. ஏ அப்பா, எங்க வீட்லயும் ஏசி மாட்ட போறவனு இந்த ரேவதி அக்காட்ட போய் சொல்லிட்டு வரணும். என்கிட்ட திமிர் இருக்கு. போன மாசம் அவ அம்மாவே ஏசி வாங்கி மாட்டினான்னு பீத்தாத பீத்து பீத்துனா. நானும் போய் 4 பேர்த்து சொல்லிட்டு வரேன். மகா ஏமட்டி முறைக்கிற? ஏமா இப்படி இருக்க? அவதான் இப்படி என்ன தொல்லை பண்ணுதானா? நீயுமா?
அந்த ஆளு வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுதே. மறுபடியும் ஏசி வேணும் அது வேணும்னு கேக்குறேன். நானாட்டி கேட்டேன், அவ அப்பாட்ட அவ கேக்குறா. சரி மாட்டுனா கொஞ்சம் குளுன்னு படுக்கலாமேன்னு பார்த்தேன். ஏட்டி ராத்திரி எல்லாம் வேத்து ஊத்தி என் செயின் என் கழுத்தெல்லாம் கருத்து போனதுதான் மிச்சம். அதான் எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு வெறுங்கழுத்தோட அலையிறேன். ஒரு அளவு என்ன சொல்லனே தெரியல மகா. உன்னை வச்சு நானும் கொஞ்சம் குளுன்னு இருந்துட்டு போறேனே. நீ வீஞ்சிட்டு இருக்கவ நீ போட வேண்டாம். உன் மாவா போட்டா நான் கொஞ்சம் படுத்துட்டு போறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ அம்மா, என்னால தாங்க முடியல. பேசாம போமா. இவ ஒருத்தி தானும் படுக்க மாட்டா தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த கதையா இருக்கு இவ கதை. வேணும்னு தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு. அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. நான் மட்டும் அங்க போறதாவே இல்ல. டேய் விட போறியே இல்லையா? நானே புடவையை கட்டி முடிக்கல, இழுத்து சொருவி வச்சிருக்கேன். இப்ப வந்து நின்னுகிட்டு என்னடா வம்பு பண்ற? விடுடா. விடலாம். நல்ல வாசனையா இருக்கு. என்ன சோப்பு போட்டு குளிச்ச? கத்திரிக்காய் அரைச்சி கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து செஞ்ச சோப்பு. அடே ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்த, அப்புறம் என்ன பண்ணுவனி எனக்கே தெரியாது. விடுடா. ஓ, கத்திரிக்காவை அரைச்சி சேர்த்து செய்த சோப்பா? அதான் நல்ல வலுவலுன்னு நல்லா இருக்கு. மெத்துன்னு வேற இருக்கு. தள்ளி போங்க, விடுங்க. ஏய் சரியான என்னமோ சொல்லுவாங்கல்ல, நீதாண்டா அது. சிவ பூஜையில கரடி. டேய் பாண்டு, உன் பின்னாடி தாண்டா நிக்கிறேன், திரும்புடா. அப்பா சாமி, ஒரே கொஞ்சம் சதா இருக்கு. நானும் பார்த்தேன். இப்படி ஒரு மனுஷனை எங்கேயுமே பார்க்கல. இல்ல ஏன் போட்டாட்டி அவளை நான் கொஞ்சுறேன். உனக்கு ஏண்டா வைத்தறிச்ச? வயித்து அடிச்சதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படியே அதை சொல்லலாம். மகாச்சிட்டியும் ஜான்சிட்டப்பாவும் பிடிஞ்சிருக்காங்க. நீ மட்டும் சந்தோஷமா அடிக்கேனே, ஒரு வயித்தறிச்சலா கூட இருக்கலாம். டேய் அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அன்னைக்கே நான் சொன்னேன், கேட்டானா? அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? டேய் ஜேம்ஸ், நாம ஏதாவது வழி பண்ணனும்டா. ஜான்சிட்டப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எதையாவது ஒன்னு சொல்லி மகாச்சிட்டிய இங்க கூப்பிட்டுலாமான்னு கேட்க வந்தேன். டேய் அதுக்கு இதுவாட நேரம். ஏடா இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஜான்சி பாப்பாவை பார்க்காம இருக்க முடியல, அதான். டேய் உனக்கு இருக்க முடியலங்கிறதுக்காக ஏன் சந்தோஷத்தை கெடுக்கிறியே? இது கொஞ்சமாவது எதுலயாவது சேருமாடா? உனக்கு இது நியாயமா தெரியுதா? ஏண்டா இப்படி என்ன பழி வாங்குற? டேய் இத்தனை நாளும் அவன் சந்தோஷமா தானே இருந்தான். சந்தோஷமா இல்லாதது நான் தான். இப்பதான் கொஞ்ச நாளா சந்தோஷமா இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையாடா? டேய் ஜேம்ஸ், ஜான் ரொம்ப நல்லவன். அவன் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அவன் எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கான் தெரியுமா? மகாச்சிட்டிய ரொம்ப தேடுறான். ஆனா மகாச்சிட்டி எதுக்குமே பிடி கொடுக்க மாட்டேங்குது. அதான் உன்கிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தா நீ பெருசா பீத்திக்கிற. அடேங்கப்பா சாமி. டேய் அவனை கூட சமாளிச்சிடலாம், உன்னை சமாளிக்க முடியாது. நான் ஏதாவது ஐடியா பண்ணிட்டு சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நீ பிசாடி உன் பொண்டாட்டிய கொஞ்சிக்கிட்டே இருந்துடாத. கூடிய சீக்கிரம் ஜான் சித்தப்பாவையும் மகாச்சிட்டியும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு சீக்கிரமா நான் வந்து பாக்குறேன். சரிடா சாமி, உன்னை வந்து பாக்குறேன். போதுமா? இப்ப போய் கண்டினியூ பண்ணு, நான் வரேன். டேய் இது உனக்கே நியாயமா படுத்தாடா? அந்த மூடுல எங்கேயோ போயிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்து போட்டு இப்ப கண்டினியூ பண்ணா. இப்ப அவ பக்கம் போனா தொடப்பு கட்டி கொண்டு அடிப்பா. அடிச்சா வாங்கிக்கோ. சரி வரட்டா, பை. பாய்டா. என்ன மகா புதுசா இருக்கு? இங்க வந்து உட்கார்ந்துருக்க. நானும் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்குவீங்க, இடையில வரக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளும் அமைதியா இருந்தேன். ஆனா நீ பண்ற எதுவும் சரியில்லை. இது என்ன புது பழக்கமா இருக்கு? அவனை விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க. அதுவும் பிள்ளைய உன் கூடைய கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. இல்லத்த, அவர் பண்ற எதுவும் எனக்கு சரியா படல. அவரு முன்ன மாதிரி இல்ல. அவர் அந்த நிசா கூட நெருங்கி பழகுறாரு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. என்ன பேசுற? யார் மேல பழி போடுற? ஏன் மகன் மேலையா? அவனை நீ சந்தேகப்படுற அப்படித்தானே?
இங்க பாரு, அவன் விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணுவான். ஆனா அவன் மனசுல எதுவும் இருக்காது. அந்த நிசா எப்படிப்பட்டவளா வேணாலும் இருக்கலாம். ஆனா என் மகனை பத்தி தப்பா சொன்ன, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன நான் பொறுத்துக்க மாட்டேன். என் மகனை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் தப்பா சொல்லணும்னு சொல்லல. அவங்க 2 பேரும் என்கிட்ட சொன்னதுதான். அவங்க எங்கேயோ ட்ரிப்பு போயிருக்காங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நான் அவரை விரும்பி கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஆனா அவரு என்ன இப்படி எல்லாம் பண்ணும்போது எனக்கு மனசு சங்கடமா இருக்காதா? நானும் ஒரு பொண்ணு தானே, எத்தனை விஷயங்களை பொறுத்துக்க முடியும். நான் அவரை உருகி உருகி காதலிச்சேன். அவர் மட்டும்தான் உலகம்னு நினைச்சேன். ஆனா அவர் இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என் மனசு நிம்மதி இல்லாம இருக்கு. அதனாலதான் இங்க வந்து இருக்கேன். இங்க பாரு மகா, நீ யார வேணாலும் குறை சொல்லு, நான் சரின்னு ஒத்துக்குவேன். அது ஜேம்ஸா கூட இருக்கலாம். ஆனா இவனை மட்டும் நீ தப்பா சொன்ன, என்னால பொறுத்துக்க முடியாது. ஜான் நெருப்பு. அவன் உன்னை தவிர யாரையும் அவன் கிட்ட கூட நெருங்க விட மாட்டான். அவனை பத்தி நானே சொல்லக்கூடாது. அவன் பத்திரமாத்து தங்கம். இங்க பாரு, இன்னொரு தடவை என் மகனை பத்தி தப்பா சொல்லாத. அவன் எப்படிப்பட்டவனு ஊர்ல போய் கேளு. அப்ப மத்தவங்க உனக்கு சொல்லுவாங்க. என் பிள்ளைய தப்பா பேசாத. என்னத்த நீங்க, அவர் உங்களுக்கு பிள்ளை, ஆனா எனக்கு புரியுது. நான் எப்படி தப்பா சொல்லணும்னு சொல்லுவேனா? அத்தை, அவங்க 2 பேரும் நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ இப்பவே என் கூட கிளம்பு. இல்ல உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு காலையில நீ அங்க வந்திருக்கணும். நீ வரல, அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க பாரு மகா, உனக்கு அவனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அத அந்த வீட்ல இருந்துதான் நீ தீர்த்துக்கணும். இங்க வந்து இருக்கிறது எனக்கு சரியா படல. நாளைக்கு காலையில நீ அங்க இருக்கணும். இல்ல நான் எடுக்க போற முடிவு உங்க 2 பேருக்குமே விபரீதமா இருக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சொல்றத கேளுங்க, என்ன புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு மகா, நீ சொல்றத கேக்குறதுக்கு நான் ஒன்னும் ஜான் இல்ல. அவன் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உனக்காக காத்து இருக்கலாம். எப்ப அவன் உன்னை கூப்பிட வந்தானோ நீ அப்பவே வந்திருக்கணும். நீ அவனை புரிஞ்சுக்கல. ஆனா உன்னை இப்படியே என்னால விட முடியாது. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நீ அங்க இருக்கணும். நீ அங்க இல்ல, முடிவு வேற விதமா இருக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. எனக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா நாளைக்கு கிளம்பி நீ அங்க வந்திருக்கணும். அத்தை, அவர் கூட என்னால வாழ முடியாது, புரிஞ்சுக்கோங்க அத்தை. இங்க பாருமகா, என் பேச்ச மதிக்கிறதா இருந்தா நாளைக்கு காலையில நீ அங்க இருக்கணும்னு சொன்னேன். இங்க பாரு, எதுனாலும் அந்த வீட்டுல வந்து பேசிக்கோ. இங்க இருந்துகிட்டு நான் உன்கிட்ட வந்து பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என் புள்ள நல்லவன், அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இங்க பாரு, நீ அவனை தப்பா நினைக்கிற மாதிரி என்னால தப்பா நினைக்க முடியாது. அவன் எனக்கு புள்ள. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். நீ காலையில அங்க வந்திருக்கணும். இல்ல முடிவு வேற விதமா இருக்கும். நான் வரேன். என்ன இவங்க, நான் சொல்றத என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்தாங்க. அவங்க பிள்ளை நல்லவன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா என்ன என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க சொல்றபடியெல்லாம் நான் நடக்கணுங்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட இவங்களால கேட்க முடியல. ஆனா நாளைக்கு காலையில அங்க இருக்கணுமாமே. பிள்ளைய மாதிரி தானே அம்மாவும் இருப்பாங்க. சே, ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காங்களோ தெரியல. எல்லாரும் சேர்ந்து என்னெல்லாம் பேசுறாங்க, எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க. அவங்க பிள்ளைய அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் மட்டும் என்ன தவிட்டுக்கு வேங்கணும்ல?